இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களில் ஒருவன் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவித்த பின்பு அவனோடு கூட சேர்ந்து பரம சேனையின் திரள் அந்த வானத்துல தேவனை துதிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிற ஒரு நல்ல நாள். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இயேசு நம்முடைய உள்ளத்துல பிறந்தார் என்பதை நினைத்து கொண்டாடும் ஒரு காலம் இது. அப்ப ஏதோ அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான் கர்த்தரை பாடணும் துதிக்கணும் இல்லை, தினமும் கர்த்தரை பாடணும், தினமும் கர்த்தரை துதிக்கணும். அதுவும் குறிப்பா இந்த ஆராதனை நாளில் எங்க மேல உங்களுடைய பிரியம் உண்டாகி இருக்கிறது, அதை நினைச்சு நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த பூமியில சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை இந்த இயேசு தந்திருக்கிறார். தேவனுக்கும் நமக்கு இடையில இருந்த அந்த கோபாக்கினை நீங்கி இருக்கிறது. அவர் நம்மை நியாயந்தீர்க்க சித்தமா இருந்தார், ஆக்கினைக்கு உட்படுத்த அவர் ஆயத்தமா இருந்தார். ஆனால் இயேசு பதிலீடானதினால மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த சமாதானம் மனிதர்கள் மேல் உண்டாகி இருக்கிறது. ஆக இதெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம், எந்த புண்ணிய தலங்களுக்கு போனாலும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இலவசமாய் ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு நம்முடைய உள்ளத்துல அவர் பிறந்திருக்கிறபடினால நல்ல விடுதலையோடு அவர் ஆராதிப்போம், துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிற ஒரு ஆராதனையாய் நம்முடைய ஆராதனை இன்றைக்கு மாறுவதாக. பரலோக தேவனே, உண்மையாய் உம்மை விடுதலையோடு துதித்து மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.